வணக்கம் பிள்ளைகள். நாங்க இந்த வீடியோவுல பார்ட் பியில முதலாவதுல பி பார்ட் பார்ப்போம். அதாவது எங்களுக்கு மீதி தேட்டத்துல இந்த கேள்வி கீழ்ப்படுது. என்ன கீழ்ப்படுதுண்டா, கே ஆனது ஒரு ரியல் நம்பர் என்று சொல்லப்படுது. எனவும் எக்ஸ் மைனஸ் கே முழுவதும் வர்க்கமானது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி எனவும் தரப்பட்டுள்ளது. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், பி ஆஃப் எக்ஸ் எழுதலாம். இவரண்டு ஒரு காரணி எக்ஸ் மைனஸ் கே முழுவதும் வர்க்கம் சொல்லப்படுது. அப்ப இங்கால ஒரு ஈவு வரலாம், சரி ஈவு வரலாம். எத்தனாம் படியாண்டு சொல்லல பி ஆஃப் எக்ஸ். அப்ப இங்கால ஒரு ஈவு வருவார். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, இவர்கிட்ட காரணியா இங்கால மீதி வர மாட்டார் பிள்ளைகள். அப்ப இவருக்கு பதிலாக நீங்க என்ன கொடுப்பீங்க, இவர் ஒரு ஈவு. சரி, வடிவா எழுதி கொடுத்தல் வேண்டும். சரி, நாங்கள் வச்சா எழுதி கொடுக்கணும். என தரப்படின் எக்ஸ் மைனஸ் கே ஆனது பி டேஷ் எக்ஸின் காரணி என காட்டட்டுமா? அப்ப பி டேஷ பிடிக்க வைக்கிறான். அப்ப என்ன செய்யணும், வகையிடணும். அதாவது இவரை எக்ஸ் குறிச்சு வகையிட்டா பி டேஷ் எக்ஸ் வருவார். அப்ப இவரை நாங்கள் எக்ஸ் குறிச்சு வகையிடணும். ரெண்டு சார்புகள் இருக்கிற. அப்ப இவரை வச்சுக்கொண்டு இவரை நான் எக்ஸ் குறிச்சு வகையிட்டேன்டா. சரி, 5 டேஷ் எக்ஸ் வருவார் பிளஸ் 5 of x தர இவர் x குறிச்சு வகையிட்டா 2 தர x மைனஸ் கே தர இங்கால உள்ளுக வாங்கிட்டீங்கன்னா 1 2 வருவார் பிள்ளைகள். அப்ப நீங்க என்ன செய்யலாம், தொடர்ந்து சுருக்கலாம் பிள்ளைகள், தொடர்ந்து சுருக்கலாம். ஆனா இதை நீங்க பார்த்த உடனே வகையிட தேவையா நாங்கள் உட்கார்ந்து வந்துட்டோம். உங்களுக்கு என்ன தேவை, எக்ஸ் மைனஸ் கே ஆனது பி டேஷ் எக்ஸ் என்ற ஒரு காரணி. அப்ப பி டேஷ் கே ஆனது பூஜ்ஜியம் என்று காட்டணும். பி டேஷ் கே ஆனது பூஜ்ஜியம் என்று காட்டணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், எக்ஸுக்கு வந்து ஒரு கேய பிரதியிட்டீங்கன்னா பி டேஷ் கே சமன் இங்க எக்ஸுக்கு கே போட்டீங்கன்னா இவ்வளவு பூஜ்ஜியம், அங்கால எக்ஸுக்கு கே கொடுத்தீங்கன்னா அவ்வளவு பூஜ்ஜியம். எனவே இங்காலே பூஜ்ஜியம் என்று வருவேன். எனவே இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லலாம், எக்ஸ் மைனஸ் கே ஆனது பி டேஷ் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணியாகும். காரணி ஆகும். அப்ப இதே மாதிரி கேள்விகள் நாங்கள் நிறைய வகுப்புல பார்த்த நாங்கள் பிள்ளைகள். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதாவது எங்களுக்கு சமரி என்ன சொல்லப்படுது, அதாவது பி ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு பல்லுறுப்பு சார்பில எக்ஸ் மைனஸ் கே என்ற ஒரு மீளுங்காரணி, அதாவது இவற்ற வர்க்கம் இருந்துச்சுண்டா அவற்ற நோம்பல் காரணம் இருக்கிறார் எக்ஸ் மைனஸ் கே ஆனது இவற்ற வகையீட்டின்றையும் ஒரு காரணியாக இருப்பேன். அவ்வளவுதான் நாங்கள் இதுல தியரியாக பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை சொல்லி போட்டு எங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு ஆள் தரப்படுது. பாருங்க பிள்ளைகள், 4ஆம் படியில தரப்படுது. அப்ப எவ்வாறு தர்றாங்க, இவ்வாறான கேள்வியை செய்ய நீங்க பிளவிடாம சரியாக எழுதி கொள்ளல் வேண்டும். இவ்வாறு தரப்படுது என கொள்வோம். எக்ஸ் மைனஸ் 3 அவலாத்தின் வர்க்கமானது எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி என தரப்படின் ஏகவதியினை காண்க. அப்ப மேலாண் முடிவை பயன்படுத்தலாம் போல பாருங்க. இதை வச்சு கொண்டு நான் என்ன சொல்லலாம் பிள்ளைகள், எக்ஸ் மைனஸ் 3 அவலாத்தின் வர்க்கமானது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு காரணி என சொல்லப்படுது. அப்ப இவருக்கு ஒரு காரணி யாரா, எக்ஸ் மைனஸ் 3 அவலாத்தின் வர்க்கம். அப்ப இதுல வந்து தெரியாக்கணியம் என்று பாக்க எங்களுக்கு 2 தெரியாக்கணியம் இருக்கு. ஒன்று ஏகம பி என்ற 2 தெரியாக்கணியம் இருக்கு. அப்ப நாங்கள் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன சொல்லலாம், அப்ப அதை வச்சுக்கொண்டு 2 தெரியாக்கணியம் இருக்குது. அப்ப என்ன 2 சமன்பாடு எடுக்கணும் பிள்ளைகள். அப்ப முதல் எக்ஸ் மைனஸ் 3 அவலத்தின் வர்க்கமானது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு காரணி. அப்ப நான் அதை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு கூட போட்டாருங்க. அதான எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு காரணி எக்ஸ் 3 அவலாத்தின் வர்க்கம். அப்ப மேல 5 of x வச்சபடியா 5 1 of x என்று வைக்கிறேன். சரி, அப்ப இங்க 5 1 of x என்றது ஒரு ஈவெண்ட் போட்டுக்கொள்ளலாம். இவரானது ஒரு ஈவெண்ட் மாதிரி போட்டுக்கொள்ளலாம். சரி, இவரானது ஒரு ஈவு. அப்ப இதை வச்சுக்கொண்டு நான் சொல்லலாம் பிள்ளைகள், எக்ஸுக்கு 3 கொடுத்தனண்டா எஃப் ஆஃப் 3 ஆனது 0 என்ற ஒரு சமன்பாடு இதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி தான் பாருங்க, முதல் எக்ஸ் மைனஸ் கே முழுவதும் வர்க்கமானது பி ஆஃப் எக்ஸ் ஒரு காரணி என்றா எக்ஸ் மைனஸ் கே ஆனது பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒரு காரணி மேல பயன்படுத்துறாங்க. அப்ப அத மாதிரி இதுலயும் என்ன ஒரு அலையும் கதைச்சு கொள்ளலாம். அப்ப இதை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு எடுக்கலாம். அதே போல அடுத்த சமன்பாடு என்ன சொல்லலாம், எக்ஸ் மைனஸ் 3 ஆனது எஃப் டேஷ் எக்ஸ் ஒரு காரணி என்று போட்டு என்னமோ ஒரு சமன்பாடு எடுக்கலாம். 2 சமன்பாடு எடுக்கலாம். 2 தெரியாக்கணியம் இருக்கு. சுருக்கினீங்களா ஏயும் காணலாம், பியும் கண்டுகொள்ளலாம். அப்ப நாங்கள் முதலாவது இவரை காணும் எஃப் ஆஃப் 3 சமன் 0க்கு காணுவோம். என்ன செய்வீங்க, இதுல ஒண்ணு வந்து எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தீங்களா உங்களுக்கு யார் வருவ, அதாவது 3 தர 3 4ஆம் அடுக்கு பிளஸ் ஏ தர 3 3ஆம் அடுக்கு பிளஸ் பி தர 3 வர்க்கம் என்று வருவ.
51 தர 3 மைனஸ் 9 7 பூஜ்ஜியம் என்று வருவார் பிள்ளைகள். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கலாம். வேணுமென்னா என்ன செய்யலாம், ஒரு 3 வர்க்கத்தால ஃபுல்லா சுருக்கலாம் பிள்ளைகள். ஃபுல்லா சுருக்கிறீங்களா இங்க ஒரு 3 வர்க்கம் வேண்டாம், ஏற்கனவே ஒரு 3 வர்க்கம், இங்க ஒரு 3, அப்ப 27 என்று வருவேன். 3 வர்க்கத்தால சுருக்கணும், 9ஆல சுருக்கணும் வேண்டாம், இங்க ஒரு 3a என்று வருவேன். அப்ப 9ஆல சுருக்கணும் வேண்டாம், b என்று வருவேன். 9ஆல சுருக்கினீங்களா இவரான செய்யலாம், 17 தர 3 புள்ளிகள், அப்ப பிளஸ் 17 என்று வருவேன். அங்க 9ஆல சுருக்கினா மைனஸ் 1 7 பூஜ்ஜியம் என்று வருவேன். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கலாம், 3a பிளஸ் b என்று வருவேன். என்ன செய்து கொள்ளலாம், இங்க பாத்தீங்கன்னா இவரையும் கூட்டினீங்களா உங்களுக்கு 44 என்று வருவேன். அப்ப ஒரு ஆளை கழிச்சா 43, அவர் அங்கால பக்கம் போனா மைனஸ் 43. நீங்கள் எடுத்த முதலாவது சமன்பாடு என்ற மாதிரி சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப ஏற்கனவே நான் 2ஆம் சமன்பாடு என்ன மாதிரி போடலாம்னு சொன்னான், மேல இருக்கிற முடிவை வச்சு கொண்டு போடலாம்னு சொன்னான். அப்ப நாங்க என்ன செய்வோம், அவரையும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். என்னண்டு, அதாவது மேல சொன்ன மாதிரி தான் x மைனஸ் k வர்க்கமானது p of x ஒரு காரணி என்றா x மைனஸ் k ஆனது p dash x ஒரு காரணி என்று முடிவு இருக்குது. அதே மாதிரி x மைனஸ் 3 முழு என்ற வர்க்கமானது f of x ஒரு காரணி என்றா நாங்க என்ன சொல்லிக் கொள்ளலாம், மேலே இருக்கிற முடிவை வச்சுக்கொண்டு x மைனஸ் 3 ஆனது f dash x ஒரு காரணி என்று சொல்லிக் கொள்ளலாம். மேலே இருக்கிற முடிவை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லலாம். அப்ப நீங்க வடி கொடுப்பீங்க, x மைனஸ் 3 ஆனது f dash x ஒரு காரணியாகும், ஒரு காரணியாகும். இதை நீங்களா கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இதுக்காகத்தான் மேலொரு தியரி பார்ட் கேள்விப்பட்டது பிள்ளைகள். சரிதானே, ரைட். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், f of x தெரியும், f dash x காணணும். அப்ப வகையிடணும், x குறிச்சு வகையிடணும். 3 தர இவரை வகையிட்டா 4x மூன்றாம் அடுக்கண்டு வருவேன், பிளஸ் a தர 3x வர்க்கம் என்று வருவேன், பிளஸ் b தர 10x என்று வருவேன், பிளஸ் 51 என்று வருவேன். 51 x குறிச்சு வகையிட்டா 1 வருவேன், 9x குறிச்சு வகையிட்டீங்களா அங்கால 0 வரும் வராது. அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கலாம். இவரானது 2 வருவேன், 12x மூன்றாம் அடுக்கு 3ax வர்க்கம் பிளஸ் 10bx பிளஸ் 51 வருவேன். ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன, அப்ப இவர் x மைனஸ் 3 ஆனது f dash x ஒரு காரணி என்றா நாங்கள் அதை வச்சுக்கொண்டு சொல்லலாம் பிள்ளை, f dash 3 ஆனது 0 என்று சொல்லிக் கொள்ளலாம். எனவே நாங்கள் என்ன செய்யலாம், இதே மாதிரி என்ன ஒரு சமன்பாடை எடுத்துக் கொள்ளலாம். அப்படின்னு செய்யுங்கள். இதுல நாங்கள் முதலாம் சமன்பாடு எப்படி வச்சுக்கிறோம், என்ன ஒரு சமன்பாடு எடுக்கணும். அப்ப இதுல வந்து எக்ஸுக்கு நாங்க என்ன செய்யலாம், எக்ஸுக்கு பதிலா 3 கொடுத்தீங்களா 12 தர 3 மூன்றாம் இடக்கண்டு வருவேன், பிளஸ் 3a தர 3 வர்க்கம் என்று வருவேன், 10b தர 3 வருவேன், பிளஸ் 51 7 பூஜ்ஜியம் என்று வருவேன். ஃபுல்லா ஒரு 3ஆல சுருக்கலாம் பிள்ளைகள். அப்ப 3ஆல சுருக்கினா இவரை 9 என்று வருவார், 3ஆல சுருக்கினா உங்களுக்கு 9a என்று வருவார், 3ஆல சுருக்கினா 10b என்று வருவார், பிளஸ் 17 7 பூஜ்ஜியம் என்று வருவார். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கலாம். தொடர்ந்து சுருக்கினா 9a பிளஸ் 10b 7, இவரை சுருக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 108 பிள்ளைகள். 108 உங்களுக்கு 17 உங்களுக்கு 125 என்று வருவார். அதனால பக்கம் போனா மைனஸ் 125. நீங்கள் எடுத்த இரண்டாவது சமன்பாடு வருவேன். அப்ப இப்ப என்ன செய்யணும், நீங்க வச்சிருக்கிற முதலாம் சமன்பாடையும் 2ஆம் சமன்பாடையும் பயன்படுத்தி நீங்க வந்து உங்களுக்கு ஏயும் காணணும், பியையும் காண வேண்டும். அப்ப என்ன செய்யலாம், வேணுமென்றா பிள்ளைகள் இவரை நாங்கள் 2ஆல பெருக்குவோம். அதாவது முதலாவது சமன்பாடு 2ஆல பெருக்கினீங்களா இங்கே ஒரு 2b என்று வருவேன், இவரில இருந்து வர கழிப்போம். அப்ப 2ஆவதுல இருந்து கொண்டு முதலாம் சமன்பாடு 2ஆல பெருக்கி போட்டு கழிச்சிங்களா உங்களுக்கு 3a என்று வருவார், b இல்லாம போடுவார் நல்ல. அப்ப மைனஸ் 125 இருந்து கொண்டு கழிக்கோணும். இவர் 2ஆவது பெருக்கினீங்களா மைனஸ் 86 என்று வருவார். சுருக்கல்கள் பிள்ளைகள் முக்கியமா. அப்ப 86ல இருந்து கொண்டு 125 கழிக்கோணும். அப்ப இங்கால ஒரு 14, இங்கால ஒரு 25, அப்ப மைனஸ் 39 என்று வருவார். எனவே 3a ஆனது இவ்வாறு வந்தால் a வந்து மைனஸ் 13 விடை புறப்படும். அப்ப a மைனஸ் 13 முதலாம் சமன்பாடு போடலாம், இல்ல 2ஆம் சமன்பாடு போடலாம், ஆறுலையும் போடலாம். அப்ப போட்டீங்கன்னா நடக்க போகுது, ஏக்கு பதிலாக 13 கொடுத்தீங்களா பிள்ளையர் உங்களுக்கு வந்து b கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப மைனஸ் 39 யாரையும் கூட்டைக்கு 43 மைனஸ் 43. எனவே b வந்து உங்களுக்கு சுருக்கினீங்களா இங்கால பக்கம் உங்களுக்கு b வந்து மைனஸ் 4 வருவேன். நீங்க இந்த ஜாம்பால போட்டாலும் அதே விடாம பெறுவேன், இதுல போட்டாலும் அதே விடாம பெறுவேன். 2 பட்சம் சுருக்கினாங்க. அப்ப கேட்ட கேள்வி என்ன, ஏகம பியினை காண சொன்னது, ஏகம பி பெருமானங்களை காண சொன்னது கண்டிட்டம்.
அப்ப ஏற்கனவியின் துப்பெருமானங்களுக்கு அப்ப கண்டவண்டா பிள்ளைகள் அடுத்த நாங்க என்ன செய்யணும்டா முதலாவது வேலையா வந்து நீங்க என்ன செய்யணும்டா நாங்கள் எஃப்எக்ஸ்ல போய் எழுதி விட வேண்டும். சரி அப்ப இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் அழிக்கிறேனே. சரி நாங்க ஆனாலும் அழிக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க எஃப்எக்ஸ்ல வந்து அடுத்த ஸ்டெப்பா அவங்க காட்டு சொன்ன பேட்டர்ல அதானே 3x 4 ஏக்கு பதிலாக கொடுக்கணும் -13 ஏக்கு பதிலாக -13 சரியா எழுதணும் முடியல மார்க்கில் எழுதுறீங்க -13x 3 பிக்கு பதிலாக -4x வர்க்கம் என்று கொடுக்கலாம் பிளஸ் 51x -9 என்று கொடுப்பீங்க. சரி அப்ப அவன் காட்டு சொன்ன பட்டனுக்கு போகணும். சரி ஏற்கனவே உப்பெருமானங்களுக்கு எவ்வாறு காட்டட்டுமா அப்படி காட்டணுமா இங்கு பீக்கமக்கி என்பன ஒரு மாறிலிகள் பீக்கமக்கி உண்ட பெருமானங்களை பாங்கட்டுவான். சரி அப்ப என்ன செய்யலாம் ஆனா எங்களுக்கு சொன்ன வேண்டாம் f(x) ஒரு காரணி தெரியும் x-3 முழுவதும் வர்க்கம்னு தெரியும். அப்ப நாங்க டக்குன்னு என்ன செய்யலாம் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இதுல ஒன்று பிள்ளையண்டாலும் பிள்ளை ஏக்கமவியில பிள்ளையண்டா அங்கால செய்கிற எல்லாமே பிழைத்து விடும். அப்ப இவ்வாறான கேள்வி செய்ய பல கவனமாகவும் சரியானதாகவும் என்ன செய்யணும் செய்து கொள்ள வேண்டும். சரிதானே அவ f(x)ல வந்து இவற்ற ஒரு காரணி தெரியுமா இவர் தான் ஒரு காரணி என்றா அங்கால பாருங்க 4ஆம் படியில 2ஆம் படி வந்துச்சோண்டா அங்கால உங்களுக்கு என்ன ஒரு 2ஆம் படியாக சொல்லி கேள்விப்படுது இல்லையே. அப்ப என்ன செய்யலாம் இவரை சுகமா காணலாம். நீங்க என்ன செய்யலாம் வேணுமாண்டா இங்கால அவன் சொன்ன மாதிரி பட்டனை வச்சுட்டு குணாயத்தை வச்சுக்கொண்டு சமப்படுத்தி செய்யலாம். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம் நேரடியாகவே ஒரு டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணலாம். இவரை எப்படி போடலாம் x-3 முழுவதும் வர்க்கத்தை x வர்க்கம் -6x +9 போடலாம் +9 போடலாம். இவரான இவரை இன்னும் ஒரு 2ஆம் படியால பெருக்கி 4ஆம் படி வருவேன் நான் நேரவே காணப்படுவேன். அப்ப x வர்க்கம் இங்க 3x 4ஆம் இடத்துக்கு வரணும். எனவே 3x வர்க்கம் என்று போட்டா சரியா இவர் வந்துட்ட அங்கால பாத்தீங்கன்னா -13x 3ஆம் இடத்துக்கு வரணும். எப்படி வருவேன் இவரை பெருக்க ஒரு -18x 3ஆம் அடுக்கு வருவேன். அப்ப -18 வந்துட்ட எனக்கு -13 தான் வரணும். அப்ப என்ன செய்யணும் ஒரு +5 அங்கால வரணும் +5 x கொடுத்தீங்கடா கணக்காப்ப இவரை கேட்க 5x வர்க்கத்தில இருந்து கொண்டு 18x வர்க்கத்தை கழிச்சீங்கடா உனக்கு கணக்கா -13x வர்க்கம் வந்து தருவேன். அப்ப அது கணக்கா வந்துட்டு பிள்ளைய சரிதானே அடுத்த என்ன செய்யலாம் அப்ப முதலாவது x 4ஆம் அடுக்கும் சரி x 3ஆம் அடுக்கும் சரி மாறிலியை சமப்படுத்தலாம். -9 வரணும் +9 வச்சிருக்கிற அப்ப என்ன செய்யலாம் இங்கால -1 கொடுத்து ஏன்னா கணக்கா வருவேன் மிச்சாக்களையும் செக் பண்ணி பார் பிள்ளைகள். சரி மிச்சாக்களையும் செக் பண்ணுவோம் பார் அப்ப என்ன -4x வர்க்கம் வரணும். அப்ப இங்க வரைக்கும் -1 ஆள் வந்துட்ட இங்க வரைக்கும் யார் வருவார் இங்க வரைக்கும் -30 வந்துட்டு -31 வந்துட்டு அதுல இருந்து ஒன்று 27ல இருந்து ஒன்று 31 கழிச்சுட்டா -4 கணக்கா இவரும் வருவார். அதே போல 51x வரணும் 51x வரணும் இங்க வரைக்கும் 6x வருவார். அதே போல இங்க வரைக்கும் 45x எனவே 45x 6x உனக்கு 51x எல்லாம் கனெக்டா இருக்கு. அப்ப இதுல இருந்து செய்யலாம் அவன் காட்ட சொன்ன ஃபார்மேட்லயே எழுதலாம். இவரை இவ்வாறு போடலாம். இவரை வந்து அவன் இவ்வாறு காட்டுன்னு 3x வர்க்கம் பிளஸ் px பிளஸ் q என்ற பேட்டர்ல காட்டட்டுமா அப்ப என்ன செய்யலாம் இவர்ல இருந்தோடு p, q ஆகியவற்றை காண சொன்னவன். எனவே p க்கு பதிலாக எவ்வாறு வருவார் 5 வருவார் q க்கு பதிலாக -1 வருவார். அப்ப மேலால் புளியண்டா புளியல் கீழால் பிழைத்து விடு. அப்ப எக்ஸாம்ல மிகவும் இலகுவான கேள்விகள் இதுல நீங்க வடிவா செய்யலாம். கேள்வி முடிஞ்சோ இல்ல இதுல இருந்து அப்ப என்ன இதுல இருந்து இதை பயன்படுத்தி இப்ப இது மட்டும் வந்துட்டோம் இது மட்டும் வந்துட்டோம். அப்ப இவரை பயன்படுத்தி எங்களுக்கு f(x)னை x-3 4ஆம் அடுக்கினால் வகுக்கும் போது புறப்படும் மீதியானது அப்படி ஒரு பட்டல்ல காட்டட்டுமா இங்கு அல்பா பீட்டா காமா என்பன துணியப்பட வேண்டிய மாறிலிகள் என்று சொல்லப்படுது பிள்ளைகள். அப்ப நீங்க என்ன செய்யலாம் இதுல இருந்து அப்ப என்ன செய்யணும் f(x) அவங்க எவ்வாறு காட்டுச்சு கொண்டு வருவோம் x-3 அவ்வளவு வர்க்கம் தர இங்கால 3x வர்க்கம் பிளஸ் 5x -1 போட்டா சரி பிள்ளைகள். இதான் இதுல இருந்து இவ்வளவு வச்சிருக்கிறீங்க. இதுல x-3 வர்க்கம் வந்துட்டு அப்ப இங்கேயும் ஒரு x-3 வர்க்கத்தை வர வச்சா அங்கால பக்கம் வர மீதிய இங்கால நாங்கள் இல்ல இங்க 2ஆம் படிக்கு புள்ளியல் இவர்ல நாங்கள் ஒரு x-3 உருவாக்கி போட்டு அங்கால நாங்கள் ஒரு 1ஆம் படியை வச்சுக்கொண்டு திருப்பி இவரை படி கேட்க முன்னுக்கு வந்துருக்காரு. இப்ப நம்மள பாருங்க f(x) x-3 4ஆம் அடுக்கால பெருக்கேக்க இங்கால ஒரு ஆர் வருவார் ஒரு ஈவு வருவார் அங்கால பக்கம் பெற மீதி
அதாவது இதுல கணக்கா எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் இருக்குது. அப்ப இவரை நான் ஒரு என்ன செய்யலாம், எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் கொண்டு வந்தேன்டா அங்கால யாரோ ஒரு ஈவும் அங்கால யாரோ ஒரு மீதியும் வர்ற மாதிரி செட்டப் பண்ணி நாங்கள் உபாரான ஒரு பேட்டர்னுக்கு கொண்டு வர ஏழும் உபாரான கேள்விகள் கணக்கு கேள்விகள் வகுப்புல செய்த நாங்கள் பிள்ளைகள். அப்ப நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுவோம். சரி, என்ன செய்யலாம், அப்ப நீங்கள் இங்கால எக்ஸ் மைனஸ் 3 அவ்வளோத்தின் வர்க்க வச்சுக்கிறீங்க, இங்காலையும் கொண்டு வருவோம். அப்ப எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் கொண்டு வருவோம். அவன் என்ன செய்யறாங்கன்னா ஒரு 3 முன்னுக்கு பதிலுக்கு பிள்ளைகள் 3 ஃபுல்லாவே முன்னுக்கு எடுத்துறேன்டா எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 5/3 எக்ஸ் மைனஸ் 1/3 பெறுவேன். நல்லா சரி, நல்லா அடுத்த செய்யறேன் 3 தர எக்ஸ் மைனஸ் 3 முழுவதும் வர்க்கம் முன்னுக்கு இருக்கிற செட்டப் பண்ணணும். என்னண்டு எக்ஸ் மைனஸ் 3 முழுவதும் வர்க்கம் வரணும். அப்ப என்ன செய்யலாம், நான் போட்டுட்டேன். இனி மேலதிகம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்றேன். எக்ஸ் வர்க்கம் இருக்கிற நல்லா மேலதிகம் பேர் ஒரு மைனஸ் 6x போட்டுட்டேன். அவருக்கு பதிலாக ஒரு பிளஸ் 6x நான் போட்டுக்கொள்றேன். நிகரமா இல்லாம போடுவேன். பிளஸ் 9 இருந்த நான் கொண்டு வந்துட்டேன். மைனஸ் 9 கொடுத்தேன்டா நிகரமா எக்ஸ் வர்க்கம் மட்டும்தான் இருக்கிறார். அதை விட மேலதிகம் 6 இருந்தவங்க பிளஸ் 5/3 எக்ஸ் இருந்தவர், அதே போல 1/3 இருந்தவர். சரிதானே? அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கலாம் பிள்ளைகள். 3 தர எக்ஸ் மைனஸ் 3 முழுவதும் வர்க்கம் தர இவர் இருக்கட்டும். இவர் இருக்கணும்ன்றதை காத்தான பார் வச்சிருந்தான். சரிதானே? இவர் இருக்கட்டும். இவரை சுருக்கலாம் பிள்ளைகள். இவரை சுருக்கினீங்கன்னா 18 எவ்வளவு 23 வருவார். 23/3 எக்ஸ் வருவார். நல்லா அதே போல இங்க மைனஸ் 27 அங்க ஒன்று மைனஸ் 28/3 வருவார். தொடர்ந்து சுருக்கலாம் தொடர்ந்து சுருக்கலாம் போது 3 தர எக்ஸ் மைனஸ் 3 4ஆம் அடுக்கண்டு வருவேன் பிளஸ் பிளஸ் 3 தர இங்கால பக்கம் இருந்த எக்ஸ் மைனஸ் 3 அவலாத்தின் வர்க்கம் தர இங்கால பக்கம் 23x/3 மைனஸ் 28/3 வருவேன். இவரை நாங்க தொடர்ந்து சுருக்கலாம் பிள்ளைகள். 3 தர எக்ஸ் மைனஸ் 3 4ஆம் அடுக்கு பிளஸ் இத இங்க வரைக்கும் 3 இல்லாம போடும். எனவே எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் தர இங்க அளவர் 23x மைனஸ் 28 வருவேன். எவ்வாறு காட்ட சொன்னவன் இவரை இவரை எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 4ஆம் அடுக்கால வகுக்க எங்களுக்கு புறப்படுற மீதியா உண்மையான மீதி இவரால் மீதி இவரை அவ்வாறான ஒரு பேட்டர்ல காட்டுட்டுமா. அப்ப நான் முதல் மீதி எடுக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸினை எக்ஸ் மைனஸ் 3 4 வகுக்க புறப்படும் மீதி என்ன தாழ தரப்படுவார். புறப்படும் மீதி எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் தர எங்களுக்கு இங்க பக்கம் பாத்தீங்களா 23x மைனஸ் 28 வருவேன். அப்ப இவரால் வகுக்க ஈவு 3 ஈவும் இவ்வளவு மீதியும் புறப்படலாம். 4ஆம் படியா வகுக்கிறீங்க, 3ஆம் படியில மீதி புறப்படும். சரி, அப்ப எல்லாம் கணக்கா இருக்குது. அவ என்ன செய்யப்படும், அப்ப அவன் காட்டு சொன்ன பட்டனுக்கு வரணும் பிள்ளைய, காட்டு சொன்ன பட்டனுக்கு வரணும். அப்ப இவரை எப்படி போடுறான், எக்ஸ் பிளஸ் கேமா அவலாத்தின் வர்க்கம் போடுறான். இங்கால பக்கம் இருக்கிற அல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டான்னு போடுறான். கணக்கா எல்லாம் இருக்குது. அப்ப நீ என்ன செய்யலாம், அல்பா பீட்டா கேமாவை கண்டுகொள்ளலாம். கண்டு கொடுக்கணுமே, இங்க துணியப்பட வேண்டிய மாறிலிகள் சொன்னவன். அப்ப கட்டாயம் நீ கண்டு கொடுக்கணும். அல்பாக்கு பதிலாக 23, பீட்டாக்கு பதிலாக மைனஸ் 28, கேமாக்கு பதிலாக மைனஸ் 3 ஆகிய விடைகளை கொடுத்தீங்களா பிள்ளைகள் எல்லாம் சரியாக இருக்கும். அப்ப சரியான சுகமான கேள்வி எல்லாருமே வடிவாக செய்திருக்க கூடிய மாதிரி இருக்குது. ஆனா என்ன, நீங்க வடிவா கேள்வியை வாசிச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்தீங்களா வடிவா செய்து கொள்ளலாம். அப்ப அடுத்த வீடியோல பிள்ளைகள் பார்ட் B 2வது கேள்வியில A பார்ட் பார்ப்போம். நன்றி பிள்ளைகள்.